இந்த தைப்பூசம் பண்டிகை முருகப்பெருமானோட மற்ற பண்டிகையிலிருந்து எப்படி வேறுபடுது சார்? இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் 7 நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். கிருத்திகை விரதம் அப்படின்னு சொன்னாலுமே ஆண்டுதோறும் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து அதை வழிபாடு செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலே போதும். இப்ப கார்த்திகை அப்படின்னு இருக்கிறப்ப பெரிய கார்த்திகை கூட பரணி கார்த்திகைன்னு 2 நாள் சேர்த்து கூட விரதம் இருப்பாங்க. ஆனா தைப்பூசத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு நாள், ஒரே நாள் ஓஹோ வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விரதம் எது அப்படின்னு கேட்டா தைப்பூச விரதம் தான். இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஞானியர்கள் சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் குறிக்கக்கூடியதுதான் அந்த பூச நட்சத்திரம். அன்னைக்கு சூரியனும் சரி சந்திரனும் சரி இவர்கள் இருவரும் நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய நாள். ஒரு ஜாதகத்துல மதி கதி விதி திதி அப்படிங்கிற 4 அமைப்புகள் இருக்கும். அப்படி பார்க்கிறப்ப எனக்கு சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் சரியில்லை ஜாதகத்துல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, சந்திரனும் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய ஜாதக கட்டத்திலே நிறைய கோளாறுகள் இருக்கிறது, கிரகணம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு கொடுமையான தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் தைப்பூச விரதம் இருந்தால் போதும், முருகன் அனைத்தையும் கொடுப்பான்.